சோ இப்போ டென்சஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பேசுற இத இல்ல நம்ம கம்யூனிகேஷனை வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பாஸ்ட் டென்ஸ், அதாவது நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம பேசுறது. ஃபியூச்சர் டென்ஸ் இனிமே நடக்க போறத பத்தி சொல்றது. பிரசன்ட் டென்ஸ் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அத பத்தி சொல்றது. சோ நம்ம அந்த கம்யூனிகேட் பண்றத வந்து 3 விதமா, நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம யார்ட்டையாவது பேசுவோம், இல்ல யார்ட்டையாவது சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம நடக்க போறது, நாளைக்கு எக்ஸாம் வருது, நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது, இல்ல நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத சொல்றத வந்து ஃபியூச்சர்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன், என்ன மாதிரி பண்றோம், இப்போ அட் பிரசன்ட் இந்த மொமெண்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். சோ நம்ம பேசுறத வந்து இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னதுன்னா, நான் கோயிலுக்கு கோயிலுக்கு போனேன், அவ்வளவுதான். இதுதான் என்னோட இத வந்து நான் நேத்து பண்ணியிருந்தேன்னா, நான் நேத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். இல்லன்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன், இல்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதே நாளைக்குன்னா, நாளைக்கு நான் கோயிலுக்கு போக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே ஒரு ஆக்ஷன் ஆஃப் நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றோம், அததான் வந்து இப்ப டென்சஸா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, தமிழ்ல ரொம்ப இது வந்து நம்ம பிரிச்சு பேசுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் ரூல்ஸ் வந்து ரொம்ப கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அது என்னென்ன டைப்ஸ்ன்றத பாத்துரலாம். இங்க இருக்கு. சோ நம்ம இதுதான் டென்சஸ்ன்னு சொல்றது. உங்களுக்கு விசிபிளா இருக்கா என்னோட ஸ்கிரீன் வந்து? விசிபிளா இருக்கு மேம். எல்லாருக்கும் ஓகேம்மா. சோ இப்ப நம்ம வந்து டென்சஸ்னா இப்ப என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? கம்யூனிகேட் பண்றாங்க. அத வந்து எப்படி காலம் தாழ்ந்து நம்ம வந்து எப்படி பேசுறோமோ அததான் வந்து டென்சஸ்ன்ற வந்து பாக்குறோம். இப்ப பிரசன்டா சொன்னோம்னா பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர்ல நடக்க போறத பத்தி சொன்னோம்னா அது வந்து ஃபியூச்சர், பாஸ்ட் டென்ஸ்ன்றது வந்து நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறது. இப்போ இதுல வந்து நம்ம என்ன மாதிரி எப்படி பேச போறோம் அப்படின்றதுக்காண்டி இவங்க வந்து 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியா. சோ எப்பவுமே நம்ம கம்யூனிகேஷன்ல பேசிக்கா இருக்கிறது பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் தான். இப்போ இந்த பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்டே பாத்தீங்கன்னா 4 டைப்பா வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னதுன்னா சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ இப்போ நம்ம வந்து இது எல்லாமே நம்ம கிராமர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இதுக்கு இதே 4 டைப் தான் வரும். பட் அதோடைய நேம் மட்டும் மாறி இருக்கும். பாருங்க, இங்க ஃபியூச்சர் ஒரு இடத்துல, இந்த இடத்துல பிரசன்ட்னு வந்திருக்கும். அதே இடத்துல இந்த இடத்துல பாஸ்ட்னு வந்திருக்கும். எங்கெல்லாம் அந்த வேர்டிங் மட்டும் தான் மாறி இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு என்ன மேம், இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல உட்கார்ந்து படிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம், என்ன கவர் பண்ணலாம்னு பாத்துக்கோம்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர். நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல மேம் நான் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் போறேன்னீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். அதனால நீங்க லேர்ன் பண்ணும்போது, இல்ல நீங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போதும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க இது பண்ணுங்க, படிங்க. சரிங்களா? சோ சிம்பிள் பிரசன்ட் இன்னைக்கு பார்க்க போறோம், சிம்பிள் ஃபியூச்சர் பார்க்க போறோம், சிம்பிள் பாஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி பிரசன்ட் கண்டினியூஸ் நம்ம டைம் இருந்தா வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இது எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மோஸ்ட்லி இந்த பிரசன்ட் டென்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு வாக்கியம்ன்றது, ஒரு சென்டென்ஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்ஷன் வேர்டை வச்சு ஆக்ஷன் வேர்டுனா என்னது? வெர்புன்னு சொல்லுவாங்க. ஒரு செயல்பாடுகளை, இப்ப நம்ம வந்து நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றோம். அது வந்து போனேன்றது வந்து என்னன்னா நம்ம நம்ம ஐ ஐ வெண்ட், அந்த மாதிரி இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ பத்தி நம்ம சொல்றது. நான் நேத்து கிரிக்கெட் விளையாடினேன், விளையாடினேன்றது வந்து இங்க ஆக்ஷன் வேர்டு, வெர்பா வரும் இது வந்து. சோ ஆக்ஷன் வேர்ட் இஸ் நத்திங் பட் வெர்ப், வேர்புன்றத வந்து சொல்லுவோம். அப்ப அதை சுத்தி தான் மோஸ்ட்லி வந்து இந்த நம்ம வாக்கியங்கள் வந்து மெயினா. இப்ப என்ன, நான் விளையாண்டேன் அவ்வளவுதான். என்ன விளையாண்டீங்க? கிரிக்கெட் விளையாண்டோம். சோ அந்த ஒரு சென்டென்ஸ் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா அந்த வெர்ப மீன் பண்ணி இருக்கும். அந்த வெர்ப அந்த வெர்ப தான் சார்ந்து முழு மீனிங்குமே அடங்கி இருக்கும். ரெண்டாவது என்னதுன்னா, யார் இப்ப வந்து நான்
கிரிக்கெட் விளையாண்டேன் அப்படின்னு சொல்றேன் நான் வந்து. சோ நான் விளையாண்டேன்றது வெர்புன்னு நான் சொல்றேன். அதுதான் அங்க வந்து செயல்பாடுக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கக்கூடியது வந்து விளையாண்டேன் தான். சரியா? சோ அப்ப அது வெர்பு. யாரு விளையாண்டா? நான் தான் விளையாண்டேன். அப்போ அந்த யார பத்தி பேசுறோம், அந்த வாக்கியம் வந்து யாரை பற்றி கூறுகிறது, யாரை பற்றி சொல்லுதுன்றத வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ மோஸ்ட்லி எப்பவுமே ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கும் போது சப்ஜெக்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன மேம், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்ப நான் விளையாண்டேன்னு சொன்னல, நான் கிரிக்கெட் விளையாண்டேன் அப்படின்னா, அப்ப நானா யாரு? மீ. சோ நான்றதுக்கு அர்த்தம் என்னது இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நம்ம? மீ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐ. சோ ஐன்றது இங்க வந்து சப்ஜெக்ட். ஐ பிளே கிரிக்கெட். அப்போ இங்க பிளேடுன்றது என்ன வரும்? வெர்ப். சோ அந்த வெர்ப தான் நம்ம வந்து டென்சஸா வந்து பாக்குறோம். இப்ப நான் கிரிக்கெட் விளையாண்டேன் நேற்று அப்படின்னு முடிக்க போனோம். மோஸ்ட்லி நம்ம பேசும்போது நான் நேத்து கிரிக்கெட் விளையாண்டேன்ப்பா அப்படித்தானே நம்ம பேசுவோம் நம்ம. சோ நேத்து நான் எப்போ விளையாண்டோன்றத சொல்லுவோம். நான் கிரிக்கெட் விளையாண்டேன் நேற்று. அப்போ அத வந்து ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. புரியுதுங்களா? சோ அப்போ இது என்ன மேடம், இதுல எந்த மேம் டென்ஸ் வருது, எதை மேம் டென்ஸ் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும். அது வந்து எந்த பர்சனை பத்தி சொல்றோம், அது வந்து பர்சனா இருக்கலாம், ஒரு பொருளை பத்தியா இருக்கலாம், இல்ல நாய், பூனை, குரங்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை பத்தி ஒரு உயிரினத்தை பத்தி குறியீடு இருக்கும். அது வந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். சோ மோஸ்ட்லி ஒரு கூட்டமா கூட இருக்கலாம், அவங்க அந்த தனி மனிதனை சார்ந்து இருக்கலாம். சோ அந்த ஆரம்பிக்கிறதுக்கு பேர் இப்ப ஐனா என்னதுன்னா, இட்ஸ் கால்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட தொடர்ந்து வர்றது என்னவா இருக்கும்னா வெர்பா தான் இருக்கும். இந்த இந்த சப்ஜெக்ட தொடர்ந்து வர்றது என்னது? ஆக்ஷன் வேர்டு. அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னது? வெர்பு. அந்த வெர்பு தான் வந்து நம்ம டென்சஸ் வந்து அப்ளை பண்ண பார்ப்போம். இந்த வெர்ப் நம்ம என்ன டென்சஸ் இந்த வெர்புக்கு அப்ளை பண்றோமோ அதை சார்ந்து இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே மாறும். பின்னாடி வர சென்டென்சஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் வந்து இருக்கும். அதை நம்ம பேச பேச அது வந்துடும். நம்ம பழக பழக நமக்கு அது என்ன வேர்டிங்ஸ் வந்து போடலாம் அப்படின்றத வரும். புரியுதா என்ன சொல்றேன்றது? சோ இப்ப நம்ம எங்க டென்சஸ் அப்ளை பண்றோம்னா எல்லா ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து வேர்ப்ஸ், அந்த வேர்ப்ஸுக்கு மட்டும்தான் நம்ம அந்த டென்சஸை வந்து அப்ளை பண்ணுவோம். அந்த என்ன மாதிரி டென்சஸ் நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை சார்ந்து மத்த அந்த சென்டென்ஸ்ல இருக்க மத்த வாக்கியங்கள் வந்து மாறுபடும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது பேசுறதுக்கு பழகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கீவேர்டை. ஸோ அதில் இந்த கீவேர்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னதுன்னு பார்த்தோம்னா, இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு இந்த கீவேர்ட்லாம் இந்த கீவேர்ட்ஸ் இருந்தாலே நீங்க அந்த சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ என்னது ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்னது? டெய்லி, அப்புறம் யூஸ்வலி, generally, usually, generally, regularly, nowadays, today, everyday. இந்த கீவேர்ட்ஸை இப்போதைக்கு வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு. மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கான நீங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து எதை சார்ந்து இருக்கு அப்படின்றது. இது இப்ப நம்ம பார்க்க போற சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இந்த மூணுத்துக்குமே கீவேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காதுதான். ஆனா இந்த பின்னாடி வர்றது பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றதெல்லாம், அப்போ இந்த கீவேர்டுகள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. இந்த கீவேர்டே இல்லாம கூட நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் தான்.
ஆனா ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காண்டி ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த கீவேர்ட்ஸா பார்க்கும். இதை மனப்பாடம்லாம் பண்ணணும் இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. பிரசன்ட் டென்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இப்பொழுது, இன்னைக்கு, தினமும், ரெகுலரானா அடிக்கடி பண்றது, யூஸ்வலினா எப்பொழுதும் என்ன பண்றோமோ அதுதான். பொதுப்படையா ஜென்ரலின்றது பொதுவா என்ன பண்றோம் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த கீவேர்ட் பார்த்தாச்சு. அதே மாதிரி மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இங்க வந்து ஐ பிளேடு கிரிக்கெட்ன்றதுல ஐன்றது சப்ஜெக்ட்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ இங்க சப்ஜெக்ட்னா என்னென்னலாம் இருக்கு, மோஸ்ட்லி 5 சப்ஜெக்ட் தாமா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹி 1 2 3 போட்டு எழுதிடுறேன். ஹீன்ற ஒரு சப்ஜெக்ட், ரெண்டாவது யாரு ஷீன்றது சப்ஜெக்ட், இட்ன்றது ஒரு சப்ஜெக்ட், நாலாவது ஐ, அஞ்சாவது யூ, சிக்ஸ்த் ஒன் வந்து என்னது வி, செவன்த் ஒன் டே. சரிங்களா? சோ இது எல்லாமே என்ன சொல்லிருக்கோம், அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடியது யாரை சார்ந்து, யாரை பத்தி இந்த சென்டென்ஸ் பேசுது, the sentence talks about whom அப்படின்றத சொல்றதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சோ he, she இல்லைன்னா it, I, you, we, they. சோ இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன் நான் வந்து. சோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிற என்ன வெர்பு மேம் நம்ம எக்ஸாம்பிளா இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளா நம்ம என்ன எடுக்கிறோம்னா கோன்ற ஒரு வார்த்தையை வந்து எடுக்கிறோம். சரிங்களா? என்னது, நம்ம கோன்றதுதான் நம்மளுடைய வெர்பு. இங்க வந்து எடுத்துக்கிற வார்த்தை என்னது, கோ. சோ இப்போ இங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து சிம்பிளா நம்ம மேக் பண்ண போறோம். இந்த என்ன வெர்ப வந்து கோன்ற வெர்ப வச்சு நம்ம வந்து மேக் பண்ண போறோம். இப்போ எப்படி மேம் பண்ணலாம், இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரூலை வந்து பாத்துக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை கூட மேக் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ அவன் கோயிலுக்கு சென்றான் அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம், அவன் கோயிலுக்கு போனான் அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம், ஹீன்றது வந்து அவன். சரிங்களா? he go to temple. இந்த சென்டென்ஸ் கரெக்டா? கரெக்டா தப்பா? என்னம்மா? goes third person singular வந்து கரெக்ட். yes இருக்கணும். எஸ் எக்ஸாக்ட்லி. சோ இப்போ வந்து என்னதுன்னா, இப்போ he go to templeன்றது வந்து நமக்கு இது வந்து தப்பு. ஏன் தப்பு, என்ன மேம்னா ஏன் தப்புன்னு சொல்றோம்னா, இங்க ஒரு ரூல் நம்ம வந்து இன்னும் படிக்கல. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்குலருக்கு வர இடங்கள் எல்லாம் எஸ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்க்கணும். என்னது, சிங்குலரா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பார்க்கணும், நம்ம வந்து எஸ் இல்லைன்னா இஎஸ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்ப்போம். சரி, இப்ப சிங்குலர்னா எது இதெல்லாமே சிங்குலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீன்றது எத்தனை பேரை குறிக்குது, ஒருத்தரை தானே சொல்றோம் நம்ம. அதனால ஹீ. இவங்க ஷீன்றதையும் ஒரே ஒரு ஃபீமேல், ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு பெண் பாலை வந்து ஷீன்றது. இட்டுன்றது வந்து என்னதுன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கேட், ஒரு டாக், இல்ல ஒரு எதையாவது ஒரு பொருளை பத்தி நம்ம சொல்றோம், ஜெனரலைஸ்டா சொல்றதுக்கு வந்து அது ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் இல்லைன்ற போது மோஸ்ட்லி அது இட்டுன்ற மாதிரி சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், வேர் இஸ் யுவர் கேட் அப்படின்னு கேட்கிறேன், நீங்க என்ன சொல்லலாம், இட் வெண்ட் அவுட், இட் ரேன் அவே, ஐ ஸ்பெல்ட் மை காஃபி. அந்த மாதிரி இட் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ரிப்ளை வரும் நமக்கு வந்து. சோ அப்ப அந்த இட்ன்றது அந்த இடத்துல யாரை குறிக்குது, கேட்டை குறிக்குது. புரியுது என்ன சொல்றேன்றது? வேர் இஸ் யுவர் கேட்னு உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லலாம், இட் வெண்ட் அவுட், இல்ல இட் ரேன் அவே. இட் தான் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சோ அந்த இட் ரெஃபர்ஸ் டு யாரு, அந்த கேட். சோ அப்போ இவங்க இந்த 3 பேரும் யாருன்னா, ஹி, ஷி, இட் வந்து யாரு, சிங்குலர். யாரு, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட் ஒன்னு, தேர்ட் ஒன்னு. சரிங்களா? சரி, இப்போ அதே மாதிரி இது வந்து சிங்குலர்னு சொல்லியாச்சு. இதே வந்து ப்ளூரல், சிங்குலர்னா ஒருமையை வந்து சொல்றது. ப்ளூரல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய மல்டிபிள் சாய்ஸஸ் வந்து இருக்கும் ப்ளூரல். சோ அப்ப இதுல யாரு கூட்டமா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து என்ன ப்ளூரல்னு சொல்லுவோம் நம்ம வந்து. அப்ப யார் இதுல சொல்லலாம், வீணா நாம அப்படின்னு சொல்றது. தேனா அவங்கன்னா மோஸ்ட்லி ஒருத்தரை சாராம
பல கூட்டமா இருக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கிறத வந்து வி அண்ட் தேன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல 6 7 தான் என்னன்னு சொல்றோம், நம்ம வந்து ப்ளூரல்ன்றத வந்து நம்ம சொல்றோம் 6 and 7. ஸோ இவங்களுக்குலாம் என்னதுன்னா எந்த ரூலுமே கிடையாது. நம்ம என்ன ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பாக்குறோமோ அதை பார்த்துக்கலாம். சரி மேம், இப்ப அடுத்து 2 பேர் மிச்சமா இருக்காங்க. அவங்க யாருன்னா ஐ அண்ட் யூ. ஐன்றது நான், யூன்றது நீங்க. ஓகேவா? சோ அப்போ இவங்களையும் ஒருத்தரை தானே நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். பட் அவங்களையே நீங்க சிங்குலர்ல சேர்க்கல அப்படின்னு கேட்டோம்னா தே ஆர் கால்ட் எக்ஸப்ஷனல். அவங்க பேர் என்னது? எக்ஸப்ஷனல். அவங்க என்ன நம்பர் 4 and 5 நம்பர் போட்டிருக்கேன், அதை வச்சு நான் சொல்றேன். இந்த ஐ அண்ட் யூன்றது யாருன்னா எக்ஸப்ஷனல்னு சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து சிங்குலருக்குள்ள வர மாட்டாங்க. சோ இப்ப சிங்குலருக்கு மட்டும்தான் ரூல் இருக்கு. ஹீயோ ஷீ இல்ல இட் எது வந்தாலும் அதை தொடர்ந்து இஃப் இட் ஃபாலோஸ் பை அன் வெர்ப், ஒரு வேர்ப் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த வேர்ப் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கணும், எய்தர் டிபெண்டிங் அப் அந்த வேர்ப், அந்த வேர்பை சார்ந்து ஒன்னு எஸ் மாதிரி சேர்க்கலாம் இல்ல இஎஸ் மாதிரி சேர்க்கலாம். சோ அப்ப இங்க என்னது, ஹி கோஸ் டு டெம்பிள், அதுதான் கரெக்ட் இதுல. சரியா? அப்ப நீங்க வந்து இந்த கீவேர்ட் எங்க மேம் யூஸ் பண்ணலாம்னா he goes to temple daily or regularly. என்ன வேர்டு வேணாலும் நீங்க போடலாம். எல்லாமே உங்களுக்கு கரெக்டா ஆப்டா ஃபிட் ஆகும். when you are talking he goes to temple daily, he generally he goes to temple every evening. இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். புரியுதா எப்படி சொல்றோன்றது? சோ இப்ப இதே இது வந்து எல்லா சென்டென்ஸ்க்கும் ஃபில் அப் பண்ணுங்க பாப்போம் எப்படி எழுதுறீங்கன்னு. என்ன மாதிரி சொல்லுங்க, செகண்ட் சென்டென்ஸ்க்கு எப்படி எழுதலாம்? நீங்களா ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். கீவேர்ட் இல்லாம கூட சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. she goes to temple today or every day. she goes to temple every day. so next one என்னது, it. so அதே இது நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம it goes to temple daily. இந்த மாதிரி நீங்க இது இந்த சிங்குலர்னாலதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த கோக்கு வந்து இஎஸ்ன்ற வார்த்தையை நம்ம எழுத்துக்களை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். சரிங்களா? இதே இதுவா இருக்கும்போது என்னதுன்னா இப்போ நம்ம சொல்றது ஐ கோ டு டெம்பிள் every day. I go to temple every day. You go to temple daily. Go to temple. You go to temple daily. அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன சொல்லலாம், we go to temple. அதே மாதிரி இங்க they go to temple. அந்த கீவேர்டுன்றது வந்து ஒரு சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் தான். நம்ம வந்து அதை மென்ஷன் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது இது வந்து சென்டென்ஸா எழுதும் போது ஓகே we go to temple அப்படின்னு. பட் while communicating to others நம்ம ஷார்ட்டா சொல்ல மாட்டோம். நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றேன். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன், அங்க என்ன தெரியுமா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் போவோம். I went to temple today, what you know what I have seen there, it's a very good miracle happened there. இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா தான் பேசுவோம். சோ அதுக்குரிய சப்போர்ட்டிங் வேர்ட்ஸா தான் நம்ம வந்து கீவேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதை யூஸ் பண்ணியும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம், சில நேரம் அது இல்லாமலும் நம்ம பண்ணுவோம். சோ இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஆனா இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் இதுல வருதுனாலே நீங்க என்ன பாத்துக்கலாம், இட் கன்ஃபார்ம்ஸ்லி ஸ்பீக்ஸ் அபவுட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இது வந்து இப்ப நம்ம பாத்துக்கிறது என்னது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லிட்டு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வெர்பு கொடுக்குறேன். அந்த வேர்பை வந்து நீங்க ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணி சொல்லுங்க பாப்போம். என்ன செகண்ட் வெர்ப்னு பார்த்தோம்னா ட்ரிங்க். ட்ரிங்க்ன்றது வேர்பு தான். சோ செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்னு ட்ரை பண்ணுங்க பாப்போம். இதே 7 சென்டென்ஸ் உருவாக்குங்க பாப்போம். இந்த 7 சப்ஜெக்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி எழுதிட்டு சொல்லுங்க பாப்போம். I'll give some 3 minutes time. ட்ரிங்க்ன்றதுதான் இப்போ வெர்பு. நீங்க அந்த கீவேர்டு பாக்குறதுனா கூட பாத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு நீங்க மைக் ஆன் பண்ணி பேச சங்கடமா இருக்குன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கூட நீங்க டைப் பண்ணுங்க, நான் அதை பாக்குறேன். ட்ரை பண்ணுங்க. ட்ரிங்க்ன்றத வார்த்தை. சோ அப்போ he she it யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு வெர்பு சார்ந்து வந்துச்சுன்னா
he drinks milk. Very good. He drinks milk, the first statement. Then she drinks juices every day. Great. Good, good, very good. நீங்க அப்படியே we they சொல்லுங்க பாப்போம். வேற ஸ்டூடெண்ட் டைப் பண்ணுங்க. he drink the water கிடையாதுமா, he drinks water. ஏன்னா ஹீன்றது யாருன்னா இங்க சிங்குலர். இப்போ ட்ரிங்க்ன்றதா நமக்கு கொடுத்துருக்கு வெர்பு. வெர்புல தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், டென்சஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். சோ இப்போ நம்ம படிக்கிறது என்னது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்போ சிங்குலரா இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ண சொன்னோம் நம்ம, இல்ல இஎஸ் இல்லைன்னா எஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த வெர்புக்கு வந்து. அதனாலதான் இங்க வந்து கோ வெர்பா இருந்தாலும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம், கோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். இஎஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ நீங்களும் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, ஹீ. கரெக்டா? அப்போ ஹீனா ஹீ ட்ரிங்க் த வாட்டர் கிடையாது, ஹீ ட்ரிங்க்ஸ் த வாட்டர். வேற வேற சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஐ யூலாம் வச்சு மேக் பண்ணுங்க பாப்போம். இட்ஸ் ஓகே, லேர்னிங் ப்ராசஸ்ல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாதான் நமக்கு லேர்ன் முடியும். we drink apple juice daily. Good, very good. Daily. I and you க்கு யாராவது சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்க. we க்கு செஞ்சுட்டாங்க, and then he juice. they drink water. Okay, they drink water. Very good. சரி, இப்போ ஐ and you க்கு நானே சொல்லிடுறேன். I drink milk regularly. I drink milk regularly. Or else I drink milk every day. டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, கால்சியம் குறைபாடு இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, யூ ட்ரிங்க் மில்க் எவ்ரி டே. டெய்லி நீங்க பால் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ட்ரிங்க் மில்க் எவ்ரி டே. நவடேஸ் ஐ ட்ரிங்க் மில்க். இப்பெல்லாம் நான் வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஓகே, வெரி குட், வெரி குட் மா வினிதா. It's very good. I drink hot water daily. Yes, good, very good. So இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன பண்றோன்றது? சிங்குலரா வந்தா மட்டும்தான். இது பேசிக்ஸ் தான்மா. அதனால கொஞ்சம் நீங்க இதை பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட், அந்த பர்ஃபெக்ட்ன்ற வேர்டிங் வரும்போது கொஞ்சம் அதை பாத்துக்கலாம், நம்ம பிரிச்சே பாத்துக்கலாம். ஸோ when you are trying to speak, try to adapt this. ஸோ இந்த ரெகுலர்லி இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போது it obviously it will correct your sentence. Nowadays I drink milk. Generally I won't drink, but nowadays I drink milk. Generally நான் குடிக்க மாட்டேன், பட் இப்போலாம் நான் குடிக்கிறேன். அத generally I won't drink, but nowadays I drink milk. புரியுதுங்களா? இதே வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ இன்னொருத்தர் இப்போ முதல்லலாம் குடிக்க மாட்டான், ஆனா இப்போ குடிக்கிறான்னா generally he won't drink, but nowadays he drinks milk. எஸ் அங்க வந்து சேர்க்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம இதுல வந்து ஒரே சென்டென்ஸை வச்சு எல்லாத்தையுமே பார்த்தோம். இனி வர போறதுல வேர்டிங்ஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் அந்த கீவேர்டை கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். என்னது ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதுக்குரிய கீவேர்ட்ஸ் என்னென்னு பாத்துக்கலாம். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி, ஏன்னா அப்பதான் டிஃபரெண்டா கொஞ்சம் வேர்டிங்ஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ், எஸ்டர்டே, long ago, previous day, the day before, last month, அது மந்த்னு சொல்லலாம், லாஸ்ட் மந்த் ஆர் லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், இந்த மாதிரி
போகும். சரிங்களா? சரி. சோ இது எல்லாமே என்னது நமக்கு தெரிஞ்சது கீவேர்டுன்னு இப்ப இது பண்ணியாச்சு. லெட் மீ கலர் திஸ் ஒன் சோ தட் யூ வில் பி விசிபிள். ஓகே, இப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இங்க என்ன கொடுத்திருந்தாங்க வெர்ப் நம்ம எடுத்துக்கிட்டோம். எக்ஸாம்பிள் கோ தான். சோ வென் இதே கோவை தான் நம்ம இங்க வந்து எடுக்க போறோம். எக்ஸாம்பிள் என்ன வேர்ப் எடுக்க போறோம், நம்ம வந்து கோ தான் நம்ம எடுக்க போறது. ஆனால் இந்த கோ வந்து என்ன ஆயிரும், என்னவா கன்வெர்ட் ஆகுது, பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்தை பத்தி நம்ம பேசணும்னா, நான் போயிட்டு வந்துட்டேன், நான் போறேன்னு சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம தமிழ்ல பேசும்போது நான் போறேன், போ அப்படின்றது, போன்றதுதான் என்னது கோ. கோ அவே, போ அப்படின்றது. நான் அங்க போகணும், நான் நேத்து போயிட்டு வந்துட்டேன், போனேன் அப்படின்னு சொல்றதுன்னா, போனேன்றதுக்கு வந்து இங்க அதே நம்ம போய் யூஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும், வெண்ட். சரிங்களா? சோ பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது சில ஒரு வார்த்தைகள் வந்து மாறும். சில வார்த்தைகளுக்கு வந்து வெறும் ஈடி சேர்த்தா மட்டும் போதுன்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அதே ட்ரிங்க்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். பாஸ்ட் டென்ஸா நான் சொல்லணும். நான் ட்ரிங்க் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது என்ன ஆகும், drank, I drank that அப்படின்ற மாதிரி. குட்மா, வெரி குட்மா. சரிங்களா? சோ இப்போ என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து பாக்குறது என்னது, அதே கோன்ற வெர்பு தான். இங்க எந்த செயல்பாடையும் நம்ம மாத்தல. நம்ம ஆக்ஷன் வேர்ட் என்னது, கோ தான். அதே டெம்பிளுக்கு போனேன், இல்ல எங்கேயோ வெளியில போறோம் நம்ம வந்து. சரிங்களா? சோ அத நம்ம இறந்த காலத்துல நடந்து முடிஞ்ச சம்பவத்தை நம்ம இப்போ ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, நேத்து நம்ம என்ன பண்ணணும், நான் எங்க போனேன் வந்தேன்றத ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா என்னெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதே 7 சப்ஜெக்ட வச்சு நம்ம பார்க்கலாம் ஒரு சென்டென்ஸ். சோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போற எக்ஸாம்பிள் என்னதுன்னா வென்ட்ன்றதும் கோ ஆக்ஷன் வெர்பு தான். பட் when it comes to past tense we have to mention it as went. புரியுதுங்களா? நம்ம அது பாஸ்ட் டென்ஸ்ல கோவ சொல்லும் போது அதனுடைய வார்த்தை என்னவா மாறுது, வெண்ட் அப்படின்னு மாறும். ஓகே, சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் நேத்து சினிமாக்கு போனேன். இது இங்கிலீஷ்ல சொல்லுங்கப்பா. நான் நேற்று சினிமாக்கு போனேன். அது சாரி வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஐ வென்ட் டு. இது மூணாவது சென்டென்ஸ் தான் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஐ வந்து தேர்ட் சப்ஜெக்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஐ வென்ட் டு சினிமா எஸ்டர்டே. சாரி, ஐ வென்ட் டு சினிமா எஸ்டர்டே. குட். ஓகே. ஒன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். நேற்று அவள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனா. how we can make the sentence, நேத்து அவ ஃப்ரெண்ட்ஸோட அவ வெளியில போனா. she தான் செகண்ட் சப்ஜெக்ட். she went out with her friends, friends, with her friends yesterday. மேம் எல்லாம் அந்த கீவேர்ட்ஸ் பின்னாடி தான் வரணுமா மேம்? ஏன் மேம் முன்னாடி வரக்கூடாது மேம்? பண்ணலாமே, தப்பே கிடையாது. yesterday she went out with her friends. புரியுதுங்களா? இதே நீங்க இது எப்படி சொல்றது, நீங்க ஏன் மேம் எல்லா கீவேர்ட்ஸும் பின்னாடி போடுங்க, முன்னாடி போடலாம் இல்லைன்னா? ஆக்சுவலா நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னைக்கு நடந்ததுன்னு மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து பேசுவோமே. புரியுதுங்களா? சோ yesterday she went out with her friends அப்படின்றத இதுவும் கரெக்ட் தான். நான் என்ன சொன்னேன், நேத்து அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனா அப்படின்ற சென்டென்ஸ் சொன்னேன். சோ yesterday she went out with her friends அப்படின்றதும் கரெக்ட் தான். இல்ல மேம் இந்த yesterdayன்றத நான் பின்னாடி போடுறேன், இல்ல நான் இந்த கீவேர்டே இல்லாம சொல்றேனாலுமே அது கரெக்டா தான் வரும். இஃப் யூ நாட் மென்ஷனிங். இப்ப நான் இது yesterday மென்ஷன் பண்றதுனால நேத்து நடந்ததை நான் பேசுறேன்றது கம்யூனிகேட் பண்றேன். இது she went out with her friends அப்படின்னு சொன்னாங்கன்னா பிளண்டா இது வந்து அவ வெளியில போயிருக்கா அப்படின்ற மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது இப்போ இன்னைக்கு போயிருக்காளா, நேத்து போனாலா, இல்ல முந்தா நேத்து போனாலா, இல்ல போன வாரம் போனாலான்றத நம்ம மென்ஷன் பண்ணல. டைம் வந்து மென்ஷன் பண்ணல. அவ்வளவுதான். அதாவது இந்த எஸ்டர்டே இல்லாம இப்படி சொல்றதும் கரெக்ட் தான். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாலும் she went out with her friends இதுவும் கரெக்ட் தான். மேம் அப்புறம் எதுக்கு மேம் எஸ்டர்டே போடுறோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, I'm mentioning when it has happened.
அவ வெளியில போனது எப்போன்ற டைமை மென்ஷன் பண்றேன். மோஸ்ட்லி நம்ம ஜென்ரலா ஒரு ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணும்போது we will specify the time and place. இது எங்க நடந்தது, எப்போ நடந்தது, அப்படின்னா நம்ம சொல்லிதான் நம்ம வந்து ஒரு கதையவே நம்ம நரேட் பண்ணவே ஆரம்பிப்போம், ஒரு கம்யூனிகேட்டே ஆரம்பிப்போம். நேத்து உங்களுக்கு நான் கால் பண்ணேன், நீங்க கால் எடுக்கலையே, நான் ஈவினிங் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா உங்களை பார்க்க முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டைமிங்க மென்ஷன் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் ஜென்ரலா பண்ணுவோம். அதனால நான் வந்து எஸ்டர்டே இந்த 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 கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி இது எல்லாமே பாருங்க, ஒன்ஸ்னா எப்போவோ நடந்தது. இந்த கீவேர்ட்ஸோட அர்த்தம் என்னன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்போம்ல, நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம், அததான் வந்து ஒன்ஸ்ன்றது எப்பவோ ரொம்ப முன்னாடி நாளுக்கு முன்னாடி நடந்தது, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்ஸ். எஸ்டர்டேன்றது நேத்து, லாங் அகோ. லாங் அகோனா என்ன அர்த்தம் சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி. முன்னாடி, ஆமா. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் அதாவது நீங்களும் அந்த வேலைகளை செஞ்சிருப்பீங்க, ஆனா இப்ப செய்யல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் நானும் ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் எடுத்தே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அது லாங் அகோ. நமக்கும் அது நடந்திருக்கும், பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு அந்த இது மாதிரி நடச்சிருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேன்றது முந்தின நாள், த டே பிஃபோர் அப்படின்றது ப்ரீவியஸ் டேன்றத மென்ஷன் பண்ணலாம், இல்ல இன்னைக்கு பிஃபோர், இன்னைக்கு இந்த டே பிஃபோர்னா இன்னில இருந்து ஒரு நாள் முந்தி அப்படின்றது டே பிஃபோர். லாஸ்ட் மந்த், இயர் இதெல்லாமே உங்களுக்கு தெரியுது இல்லையா? சாரி, நீ ஸ்லாஷ் போடணும். லாஸ்ட் மந்த்ன்றது போன மாசம், இல்ல போன வாரம், இல்ல போன வருஷம் அப்படின்றது வந்து சரிங்களா? சோ இப்போ இந்த 2 சென்டென்ஸ் மேக் பண்ணியாச்சா? இப்ப அடுத்த ஒரு சென்டென்ஸ் பண்ணலாம். நான் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது அவன் வெளியில போய், நான் இல்ல அவன் வெளியில சென்று ரொம்ப நாள் ஆச்சு. அது எப்படி சொல்வீங்க? ஹி சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வச்சு எழுதுங்க பாப்போம். அவன் வெளியில சென்று He went ரொம்ப out நாள் long ஆகிவிட்டது. ago. he went out Long ago. he went out long ago. கரெக்ட், வெரி குட் மா. சரிங்களா? புரியுது என்ன சொல்றோன்றது? ஹீன்றது சப்ஜெக்ட். இங்க மேம் நீங்க வந்து இஎஸ் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்பீங்க. நீங்க மேம் இங்கெல்லாம் இந்த இஎஸ் சேர்க்கணுமே, இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு தான் நான் அதை வந்து சொன்னேன். பாஸ்ட் டென்ஸுக்கு நமக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்க சப்ஜெக்ட பார்க்க போறீங்க, யார பத்தி பேசுறோன்றத பத்தி பார்க்க போறீங்க, டைரக்டா வெர்ப கொடுக்க போறீங்க, அதுக்கப்புறம் அந்த என்ன சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்குறோம் நம்ம வந்து. he went out long ago. சரி, இப்ப நான் நெக்ஸ்ட் ஒன்னு பார்ப்போம். ஃபோர்த் ஒன்க்கு வந்து, நான் முந்தா நேத்து என் ஃபேமிலியோட நான் வெளியில போனேன். எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். I went out with my family the day before. வெரி குட், த டே பிஃபோர். இது வந்து இன்னொரு சென்டென்ஸ் மாதிரி கூட இதுல வச்சுக்கலாம். இதுல வந்து என்னன்னா, ஐ வெண்ட் அவுட் வித் மை ஃபேமிலி. ஐ வெண்ட் அவுட் வித் மை ஃபேமிலி த டே பிஃபோர், முந்தா நேற்று அப்படின்றத வந்து நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுவோம். சரி, இப்போ தேர்ட் இது முடிஞ்சிருச்சு. நீ என்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி சொல்வீங்க? நீ நீ விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீ என்னை விட்டு போய் இல்ல, என்னைய விட்டு விலகி போய் நீங்க ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப எப்படி இல்லைன்னா, யூ வென் அவே from me a long ago. புரியுதுங்களா? you went away from me a long ago. என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, என்கிட்ட இருந்து விலகி போயிட்டீங்க நீங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, you left, you went away from me a long ago. இதே வந்து அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நாங்க போன வருஷம் ஒரு படத்துக்கு போனோம்ப்பா. எப்படிப்பா சொல்லலாம்? இது வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க போன வருஷம் ஒரு படத்துக்கு போனோம். We went a movie the last year. we went, இங்க வந்து என்னதுன்னா காரணம், நாங்க வந்து இது வந்து போன வருஷம் சொல்றோம்ல, இங்க வந்து அப்ப இங்கன்னா we went for a movie. சரிங்களா? லாஸ்ட் இயர், we went for a movie last year. இங்க வீன்ற வரனால காரணகர்த்தா வரும்போது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? for. இது நீங்க பல
பழக வந்துரும்பா. நீங்க வந்து ரொம்ப கான்சியஸா ரொம்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், ரொம்ப குழப்பம் உங்களுக்கு. நீங்க இந்த மோஸ்ட்லி இந்த டென்சஸ மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. யூ வந்துச்சுன்னா எப்படி சொல்றாங்க, மீன் இந்த சிங்குலரா இருந்தா எப்படி சொல்றாங்க அந்த வேர்டிங்ஸ் அத மட்டும் பாருங்க. வி வென்ட் ஃபார் அ மூவி லாஸ்ட் இயர் அப்படின்லாம். இதே அடுத்த இது பார்த்தோம்னா எப்படி சொல்லலாம், அவங்க எல்லாரும் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க போன மாசம். எப்படி சொல்லுவீங்க? அவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் ஐ மீன் அவங்க வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க போன மாசம். அப்ப எப்படி எழுதலாம்? தே வென்ட். இப்போ நம்ம வந்து வேற ஒருத்தவங்களை வந்து நம்ம சொல்றோம். அப்போ தே வென்ட் டு அ ரெசார்ட் லாஸ்ட் மந்த். இங்க வந்து டூ. பட் நம்ம போகும்போது என்ன சொல்றோம்னா, நாங்க வி வென்ட் ஃபார் அ மூவி லாஸ்ட் இயர். நாங்க இந்த நேரத்துல வந்து இல்ல மோஸ்ட்லி இங்க கூட நீங்க டூ போடல. வி வென்ட் டு அ மூவி வராது. வி வென்ட் ஃபார் அ மூவி தான். வி வென்ட் டு மூவி. வி வென்ட் ஃபார் அ மூவி லாஸ்ட் இயர். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு புரியுதாப்பா எப்படி யூஸ் பண்ணிருக்கோன்றது? மோஸ்ட்லி இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அதனாலதான் இந்த கீவேர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஆனா நம்ம டென்சஸ் பாக்குறது எதுனா இங்க யூஸ் பண்ற இந்த இது மட்டும் தான் நம்ம டென்சஸ் நம்ம வந்து சொல்றோம். சப்ஜெக்ட தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வர வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து அந்த வேர்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற டென்சஸ் தான் இது பண்றோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் சிம்பிள் ஃபியூச்சர். டவுட்ஸ் எதுவும் இருக்காப்பா? இல்ல. சரி, சிம்பிள் இருக்காமா? நோ மேம். ஓகேமா. சரி, அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சோ இதோட கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. கீவேர்ட்ஸ் டுமாரோ எல்லாமே ஃபியூச்சரை பத்தி சொல்றது. நாளைக்கு நாளைக்குன்றது போஸ்ட்பான் பண்றோம்ல அந்த வேலையை எல்லாத்தையுமே நம்ம அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து போடலாம். நாளைக்கு பண்ண போறேன். எ டே ஆஃப்டர் டுமாரோ, நாளானைக்கு நான் பண்ணி தரேன் அப்படின்ற டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் கம்மிங் சண்டே நான் பண்றேன், இல்ல கம்மிங் டியூஸ்டே நான் பண்றேன், இந்த மாதிரி இல்ல இந்த கம்மிங் வீக் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இனிமே வரப்போகிற வாரங்கள்ல நான் செஞ்சு தரேன் அப்படின்றத. இல்ல நான் அடுத்த வருஷத்துக்கு நான் இதே நேரத்துல எப்படி இருப்பேன், அந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் எப்படி இருப்போம், இல்ல நெக்ஸ்ட் மந்த் நான் இந்நேரம் நான் எங்க இருப்பேன், இந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர்ல நான் என்ன எந்த இடத்த நம்ம இது பண்ண போறோம் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்ன்றத யூஸ் பண்ணலாம். அப்புறம் இல்லைன்னா ஃபாலோயிங் வீக். மோஸ்ட்லி ஃபாலோயிங் வீக் அதாவது இப்ப இந்த அப்கமிங் இந்த ஃபாலோயிங் வீக் யூ வில் பி ஹேவிங் சம் கல்ச்சுரல்ஸ். ஃபாலோயிங் வீக்னா அடுத்த வாரமே, நெக்ஸ்ட் வீக்லாம் சொல்ல வேண்டாம். அது வந்து இப்ப இந்த சண்டே முடிஞ்சு மண்டே ஆரம்பிக்குதா, அப்ப ஃபாலோயிங் வீக் இன்னைக்கு சொல்றாங்கன்னா அந்த மண்டேல இருந்து உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபாலோயிங் வீக் அப்படின்றது ஆனாலுமே அது பிரசன்ட்டும் கிடையாது, பாஸ்டும் கிடையாது, ஃபியூச்சர் தான். ஏன்னா இனிமே தானே வரப்போகுது அது. அதனால சோ இந்த மாதிரி வேர்டிங்ஸை வந்து நீங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃபியூச்சரை பத்தி சொல்றேன். டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, இல்ல கம்மிங் சண்டே, இல்ல ஏதாவது டே யூஸ் மென்ஷன் பண்ணலாம், இல்ல கம்மிங் வீக் இந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணி அதுவும் வந்து இயரா, வீக்கா, மந்தா அந்த மாதிரி சொல்லலாம். எய்தர் கம்மிங் இல்லைன்னா நெக்ஸ்ட்ன்ற வேர்டு, இல்லைன்னா ஃபாலோயிங் வீக் தான் சொல்ல முடியும். ஃபாலோயிங் இயர்ன்றது வந்து அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்ஸ். நீங்க எதை வந்து பார்த்து பேசுறீங்க அப்படின்றது. இப்போ நம்ம எலெக்ஷன்னா 5 இயர்ஸ்ன்ற மாதிரி ஒரு டியூரேஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெரிய ஒரு இது இந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு சம்பவங்களை பத்தி பேசுனீங்கன்னா அப்ப இயர், மந்த் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இல்ல ஃபாலோயிங் மந்த்ல இருந்து நம்ம வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம், அதாவது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்குன்றத சொல்லலாம். இல்ல ஃபாலோயிங் மந்த்ஸ்ல இருந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்கிரிமெண்ட் சேலரியில ஒரு இன்கிரிமெண்ட் மாதிரி கொடுக்கறது. சோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது நீங்க ஃபாலோயிங் வீக்ஸ், மந்த் இந்த மாதிரி இதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம.
2 3 4 5 6 7 ஓகே சரி இது வந்து ஒரு இது இப்போ நம்ம என்ன வெர்ப் யூஸ் பண்ண போறோம் எக்ஸாம்பிளுக்கு அதே ஒரே வெர்பை வச்சு தான் ஃபுல்லா இந்த டாபிக் ஃபுல்லா பாக்குறோம் நம்ம சோ இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் வெர்ப் என்னது கோ கரெக்டா அப்போ இங்க வந்து என்ன ஆகுது என்னவா டிரான்ஸ்லேட் ஆகும் ஃபியூச்சர்னால ஞாபகம் வச்சுக்கோங்க கான்ன்றது பாஸ்ட் டென்ஸ் ஆகும் அது வந்து இருங்க ஃபியூச்சர்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா வில்லுன்ற ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கும் பேசும்போது சரிங்களா வில் கோ நான் இனிமேதான் போகவே போறேன் சரிங்களா அப்ப இனிமேதான் போறேன் ஐ வில் கோ he will go she will go they will go யார் we will go அப்படிதான் இந்த willன்ற வேர்ட் எங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்றீங்களோ இட் பியூர்லி டாக்ஸ் அபவுட் ஃபியூச்சர் அப்போ இப்பயும் நடக்கல நடந்து முடிக்கல இனிமே நடக்க போகுதுனால நீங்க என்ன சொல்லணும் வில் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஐ வில் கோ சரி ஒண்ணு என்னதுன்னா இதே மாதிரி வில்லுக்கு வந்து இன்னொரு வேர்டிங்கும் உண்டு அது என்னதுன்னா வுட் WOULD அப்படின்னு சொல்லுவாங்க வுட் இது வில்லோட அர்த்தம் என்னதுன்னா ஃபியூச்சரா நான் பண்ண போறேன் அப்படின்றது வுட்ன்ற அர்த்தம் என்னதுன்னா அதேதான் இப்போ நான் வந்து என்னதுன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம்னு அப்ப எப்படி சொல்லணும்னா ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பப்படுறேன் அப்ப எப்படி சொல்லுவோம் நம்ம ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூ நான் விருப்பப்படுறேன் உனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு அப்ப வந்து ஐ வுட்ன்ற விஷயம் அப்பயும் ஹெல்ப் பண்ணல நம்ம ஹெல்ப் பண்ண விருப்பப்படுறேன்றத நம்ம சொல்றோம் அங்க வந்து நம்ம ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்றத வந்து நம்ம செய்ய போறோம் இமீடியட்டா அந்த ஆக்ஷனை செய்ய போறோம்னா ஐ வில் அந்த வில் மோஸ்ட்லி இந்த வில் அண்ட் வுட் எங்கெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ அது வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்றது நடக்க போறத பத்தி சொல்றதுதான் இந்த வில் அண்ட் வுட் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் புரியுதுங்களா உங்களுக்கு சோ கோவா இருந்துச்சுன்னா வென்ட்னு சொல்லலாம் நம்ம வந்து அதே இது வந்து அது பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ல வந்தாலே எல்லா வார்த்தைகளுக்கு முன்னாடியுமே என்ன இருக்கும் மோஸ்ட்லி எய்தர் த வில் இல்லைன்னா வுட்ன்ற வார்த்தை வந்து இருக்கும் அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் the sentence is talking about future அப்படின்றத ஓகேவா சரி இப்போதைக்கு நம்ம வுட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணல நம்ம அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி ஃபர்தரா போகும்போது நமக்கு அதை பார்த்துக்கலாம் ஓகே சரி இப்போ என்னதுன்னா என்ன சென்டென்ஸ் சொல்லலாம் அவன் அவன் நாளைக்கு ஊருக்கு போறான் எப்படி சொல்லலாம் அவன் நாளைக்கு ஊருக்கு போறான் he will go to ஊருக்கு போறான் he will இல்ல அவன் வீட்டுக்கு போறான் கூட வச்சுக்கோமே he will go to home tomorrow he will go to home tomorrow he will go சாரி தப்பா டைப் பண்ணிட்டு இருக்கேன் he will go to his home he will go to his home tomorrow யார் வீட்டுக்கு போறான்றத வந்து அவன் வீட்டுக்கு அவன் போறான் he will go to his home tomorrow சரி இப்போ என்ன அடுத்த ஒரு சென்டென்ஸ் நீங்க அதை ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்க என்னதுன்னா அவ நாளானைக்கு வரா எப்படி சொல்லுவீங்க அதை வந்து சென்டென்ஸா அவள் நாளானைக்கு வரா நாளை மறுநாள் வரா இன்னும் உங்களுக்கு தமிழ்ல நல்ல புரியுமே she will come a day after tomorrow a day after tomorrow அவள் நாளை மறுநாள்ன்றதுதான் வந்து a day after tomorrow அப்படின்றோம் அவள் வருவாள்ன்றது she will come அப்படின்றது சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் எப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ்
இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், you'll answer in your own English. When you will buy sorry, when you will buy new car, இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? I will buy a car the next week. வெரி குட். சோ அதுதான் அதே மாதிரிதான். I will buy a car next week. நெக்ஸ்ட் வீக்கா இருக்கலாம், அது நீங்க டிசைட் பண்றதா. அது நெக்ஸ்ட் வீக்கா இருக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் மந்தா இருக்கலாம், நெக்ஸ்ட் இயர் கூட நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லலாம். when you will shift அப்படின்னு கேட்டாலும் I will shift by next week அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து எப்போ ஷிஃப்ட் ஆறீங்க, வீடு ஷிஃப்ட் ஆவறீங்க, இல்ல நீங்க ஒரு கம்பெனி எப்போ ஷிஃப்ட் ஆவறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க அடுத்த வாரம் நான் ஷிஃப்ட் I will buy a car இல்ல I will shift by next week அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பை நெக்ஸ்ட் வீக், அது அடுத்த வாரம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அங்க வந்து சரிங்களா? சரி, இது வந்து ஐன்ற ஒரு வெர்பை வச்சு சப்ஜெக்ட் வச்சு பார்த்தாச்சு. I will buy a car next week. சரி, நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஒன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். ட்ரை டு ஆன்சர் இன் யுவர் ஓன் சென்டென்ஸ். கேன் ஐ கம் டு யுவர் ஹோம்? அது நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரலாமா நான் கேக்குறேன். சோ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும்? நீங்க நானே சொல்லிடுறேன் அதுக்கு ஆன்சரா. நீங்க இதுதான் எனக்கு ரெஸ்பாண்ட். நீங்க நாளை மறுநாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க வரலாம் அப்படின்னு. நான் உங்கள்ட்ட பெர்மிஷன் கேக்குற மாதிரி தான் கேக்குறேன். நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேக்குறேன். நீங்க அதுக்கு பதிலா என்ன சொல்ல போறீங்கன்னா, நீங்க நாளை மறுநாள் நீங்க வாங்க எங்க வீட்டுக்குன்னு சொல்லணும். அப்ப எப்படி சென்டென்ஸ் பண்ணலாம்? நீங்க You will come a day after tomorrow. You will come a day after okay tomorrow. to my house. இப்போ நான் வந்து என்ன கேக்குறேன்னா, இப்போ நான் நான் என்ன கேக்குறேன், நாளைக்கு உங்க வீட்டுக்கு, அது உங்க வீட்டுக்கு நான் வரலாமா? அப்ப நான் இன்னும் வரல அப்படிதானே அர்த்தம். நான் உங்க வீட்டுக்கு கேன் ஐ கம் டு, அது இத சென்டென்ஸா மாத்துங்களேன் ஃபர்ஸ்ட். நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு தான் நான் கேக்குறேன். உங்க வீட்டுக்கு இப்ப வரேன் அப்படின்னு நான் சொல்லல. கேன் யூ மேக் திஸ் சென்டென்ஸ் கிளியர்? I'm coming to your home now அப்படின்னு நான் சொல்லல. கேன் ஐ கம் டு யுவர் ஹோம் அப்படின்னு தான் கொஸ்டின் அங்க வந்துச்சு. கேன் ஐ கம் டு யுவர் ஹோம் அப்படின்னு கேக்குறேன். அது நான் இப்போ கேன் ஐ கம் டு யுவர் ஹோம் நவ்? கேன் ஐ கம் டு யுவர் ஹோம் பை டுமாரோ? கேன் ஐ கம் டு யுவர் ஹோம் பை நெக்ஸ்ட் வீக்? நான் நாளைக்கு வரலாமா, அடுத்த வாரம் வரலாமா அப்படின்னு உங்கள்ட்ட கேக்குறேன். அப்ப என்ன ஒரு கொஸ்டினா கேட்கும் போது நீங்க எனக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க? யூ கேன் கரெக்ட். யூ கேன் come to my home a day after tomorrow. ஓகே, சரி. அப்போ மேம், அப்போ இந்த வில் மட்டும் தானே மேம் நீங்க சொன்னீங்க, இங்க வில்லே காணமே மேம். அப்ப எங்க மேம் பார்த்தோம்னா, இந்த ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, இந்த கேன், அப்புறம் ஷால், மே, அப்புறம் இந்த வில்லையும் சேர்த்துக்கலாம். இந்த 4 வார்த்தைகளுமே இட் டாக்ஸ் அபவுட் ஃபியூச்சர். சோ மோஸ்ட்லி நம்ம அதிகமா யூஸ் பண்றது யாருன்னா இந்த வில் யூஸ் பண்ணுவோம். இந்த மேன்றது வந்து நம்ம பெர்மிஷன் நம்ம போய் கேட்போம். மே நோ யுவர் நேம் ப்ளீஸ்? நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? அப்ப இப்ப வரைக்கும் எனக்கு உங்க பேர் தெரியாது, அதுதான் அர்த்தம். உங்க பேரை நீங்க சொல்லுங்க அப்படின்றது இல்ல. இது நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்? ப்ளீஸ்ன்றது வந்து நம்ம தன்மையா கேட்கறதுக்கான இந்த ப்ளீஸ் யூஸ் பண்றோம். ஒரு ஹம்பிளா கேக்குறோம், மே நோ யுவர் ஸ்வீட் நேம் அப்படின்னு கேக்குறது வந்து இந்த மாதிரி. இல்ல மே நோ யுவர் என்ன சொல்லலாம், இல்ல ஒரு பேனா கொடுங்க எனக்கு கேட்கறதுக்கு எப்படி, மே ஐ கெட் அ பென் ஃப்ரம் யூ அப்படின்னு கேன் ஐ அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா கேன் ஐ borrow a pen from you அப்படின்னு கேட்கலாம். சோ அப்போ இதுல வந்து என்னதுன்னா, இந்த கேன், மே, ஷால், மோஸ்ட்லி ஷால் வந்து இப்போ ரெகுலரா நம்ம யூசேஜ்ல இல்ல. ஐ ஷால் கோ, நம்ம கிராமரா நம்ம எக்ஸாம் எழுதும் போது இந்த ஷால்ன்ற வார்த்தையை நம்ம அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். பட் when you are communicating ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வந்து we will be mostly using can, may and then will.
ஓகே. சோ மோஸ்ட்லி இந்த ஷால் வர இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க வந்து பெர்மிஷன் கேட்கிற மாதிரி தான். சோ இப்ப நான் என்ன கேட்டோம்னா நம்ம வந்து நான் உங்க வீட்டுக்கு வரலாமா, சோ இல்லனா நீங்களாவே யூ கேன் கம் டு மை ஹோம் பை டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். யூ கேன் கம் டு மை ஹோம், யூ கேன் கம் டு மை ஹோம் a day after tomorrow. சரிங்களா? சோ இது புரிஞ்சதுல என்ன ஏன் கேன் யூஸ் பண்ணிருக்கோம் மேம்? அப்ப இங்க எங்க மேம் ஃபியூச்சர்னா இந்த கேன் யூஸ் பண்றதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ். எல்லா இடத்துலயும் வில் வரும்ன்ற மாதிரி நீங்க யோசிக்க தேவையில்லை. நம்ம பேசும்போது எப்படி யூஸ் பண்றோம். அப்போ இப்பயும் அவன் வீட்டுக்கு வரல, இந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். யூ கேன் கம் டு மை ஹோம், ஐ எம் பெர்மிட்டிங். நான் வந்து சரி நீங்க வாங்க, யூ கேன் யூஸ் பண்ணலாம், இல்ல யூ கேன் யூஸ் ஷால். இதுவும் கரெக்ட் தான். யூ ஷால் கம் டு மை ஹோம் டே ஆஃப்டர் டுமாரோ, இதுவும் கரெக்ட் தான். யூ ஷால் கம் டு மை ஹோம் டே ஆஃப்டர் டுமாரோ, இதுவும் கரெக்டான சென்டென்ஸ் தான். சோ இப்ப வரைக்கும் என்னன்னா நான் உங்க வீட்டுக்கு இன்னும் வரல, ஆனா நீங்க நாளானைக்கு வாங்கன்னு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இட் டசன்ட் ஹேப்பன், இது இன்னும் நடந்து முடிக்காத ஒரு சம்பவம். அதனால நம்ம இது வந்து ஃபியூச்சர் அப்படின்றோம். ஏன்னா டுமாரோன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணிக்க டென்ஸ் வந்து இந்த 4 வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாலே இட் பியூர்லி டெல்ஸ் தட் இட் இஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்பா என்னன்றத குழம்பிடாதீங்க. மேம் என்ன மேம் ஷால் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இந்த 4 வார்த்தைகள்ல நீங்க யூஸ் பண்ண போற கொஸ்டினுக்கு, ஐ மீன் நீங்க கம்யூனிகேட் பண்ண போற சென்டென்ஸ்க்கு ஏத்தாப்புல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே சரி. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்போ வராங்க? when your relatives are all plan to come, எப்போ வர பிளான் பண்ணிருக்காங்க, இல்ல எப்போ வராங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்போ வராங்கன்னு ஒரு கெஸ் கேக்குறேன். சோ அப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணலாம்னா அவங்க தெரியல, மேபி என்ன சொல்லலாம், இந்த வீக்கெண்ட் வரலாம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்போ வராங்கன்னு தெரியல, நாளைக்கும் வரலாம், இல்ல நாளானைக்கும் வரலாம். அப்போ இது வந்து கெஸ் தான் நம்ம வந்து பண்ணி சொல்றோம். அப்ப என்ன மாதிரி வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம்? இங்க வந்து தே மே. நான் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்க தேன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ரிலேட்டிவ்ஸ்னாலே கொஞ்சம் ஒரு 2 பேருக்கு மேல தானே வருவாங்க, அதனால நான் வந்து தேன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். தே மே கம் டுமாரோ. புரியுதுங்களா? இங்க மே யூஸ் பண்ணிக்கிறதுன்னு they may come tomorrow. So mostly or else இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இருக்காமா? ஏன் மே யூஸ் பண்றோம், ஏன் கேன் யூஸ் பண்ணல அப்படின்னு? they can come tomorrowனா என்ன மாதிரி அர்த்தம் ஆகும்? நான் என்னோட क्वेश्चन வந்து என்னதான் இருந்துச்சு, உங்க ரிலேட்டிவ்ஸ் எப்ப வராங்க, when your relatives are coming அப்படின்னு கேட்டேன். சோ அப்போ இந்த இடத்துல they can come tomorrow அப்படின்னா இதான் ஆன்சரா நீங்க சொல்வீங்களா எனக்கு? when your relatives are coming they can come tomorrow. இது I'm not your relative, right? I'm asking உங்க relatives எல்லாம் எப்போ வராங்கன்னு. So you are supposed to tell they are coming by tomorrow, they are coming, they will come tomorrow, or they. இதுவும் கரெக்ட் தான், they will come tomorrow, இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்ப நான் மே வந்து ஏன் யூஸ் பண்ணி காமிக்கிறேன்னா உங்களுக்கு சரியா தெரியல, அவங்க நாளைக்கும் வரலாம், இல்ல இந்த வாரத்திலயும் இந்த எண்ட்லயும் வரலாம் அப்படின்றதுக்கு தான் they may come tomorrow or at the weekend. வீக்கெண்ட்லயும் கூட வரலாம், அது இந்த வாரத்தோட வீக்கெண்ட்னா சாட்டர்டே சண்டேஸ்லயும் வரலாம் அப்படின்றத சொல்றேன் நான் வந்து. புரியுதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் நான் எழுதியிருக்கேன், நான் ஆன்சரின் தமிழ்லயே சொல்லியிருக்கேன், அதுக்கு நான் பதிலா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். உங்க ரிலேட்டிவ்ஸ் எப்ப வராங்க, அதுக்கு ஆன்சர் என்னது? தெரியல எப்ப வராங்கன்னு, நாளைக்கு கூட வரலாம் அப்படின்றதான் நான் ஆன்சரா எழுதியிருக்கேன். they may come tomorrow. புரியுதுங்களா? இதே வந்து வேற மாதிரி நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அதுக்கேத்தாப்புல சென்டென்ஸ் மாறும். you shall. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்னொரு क्वेश्चन நான் வந்து கேக்குறேன். சோ இது தே வந்து லாஸ்ட் பார்ட்டா நான் ஒரு இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் கேக்குறேன், நீங்க அதுக்கு அதை அப்படியே டைரக்டா மட்டும் ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்க. அடுத்த வாரம் நம்ம ஒரு ட்ரிப்புக்கு பிளான் செய்யலாமா? அதுக்கு அப்படியே இந்த சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். அடுத்த வாரம் நம்ம ஒரு ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணலாமா? how we can tell? நம்மன்றது we, சரியா? we can. Okay, we shall.
Plan for a we trip. shall Plan for plan a trip. plan for a trip. trip next week. Next. Next week. அடுத்த வாரம் சொன்னேன் next week. Next week. Okay. So we shall plan for a trip next week. அடுத்த வாரம் நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் ஓகே, இதுவும் கரெக்ட். if else நம்ம வந்து இத வந்து we can plan for a trip. இந்த can இந்த இடத்துல shallக்கு பதிலா போட்டாலும் இதுவும் கரெக்டா தான் வரும். நான் அதான் முதல்ல சொன்னேன், மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து ஷால் அதிகமா யூஸ் பண்றது இல்லை. we shall go to, இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸ்ல உட்காந்துருப்போம், நம்ம வாஷ்ரூம் போறோம்னு வைங்களேன், நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் வரியா நீயும் வரியா வாஷ்ரூம் போறேன் நானு அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம அப்போ கூப்பிடுறது வந்து we shall go to வாஷ்ரூம், அந்த மாதிரி. இப்ப அந்த ஷால்ன்ற வார்த்தை இல்ல, கேன் we go to வாஷ்ரூம், ஆர் யூ ஜாயினிங் வித் மீ அப்படின்ற மாதிரி தான் கேட்போம். நீ என் கூட வரியா, நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்போம். சோ மோஸ்ட்லி, ஆனா இது தப்பு கிடையாது, இதுவும் கரெக்ட் தான். ஓகே, சரி. இப்ப நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இங்க இந்த இட்டு மட்டும் தான் பெண்டிங். இட்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்போம் நம்ம. என்ன கொஸ்டின் கேட்கலாம்? சோ டைரக்டாவே நான் கொடுக்குறேன், பிகாஸ் இந்த இட் வந்து இட் வில் கோ, இட் வில் கம், இட் வில் கம் பை நெக்ஸ்ட் மந்த் கொடுப்போமா? சரி, மந்த் கொடுப்போம். it will come by next month. so உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, will மட்டும் வெர்பா இங்க மாறல, கோவை தான் நம்ம வந்து will go ன்னு மாத்திருக்கோம். இல்ல நம்ம சில இடங்கள்ல இந்த இடத்துல மட்டும்தான் go ன்னு மாத்திருக்கோம். நம்ம வந்து மத்த இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா, ஓகே நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். I'll highlight and I'll show you. green color வேண்டாம், பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். இது கிரீனே பரவாயில்ல போலயே, இல்ல ரெட்டே யூஸ் பண்றேன். ஓகே, சோ இங்க எல்லாமே என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா, he will go to his home tomorrow அப்படின்றது இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள வந்து யூஸ் பண்ணிருக்கோம். மத்த இடத்துல எல்லாத்துலயுமே நான் கேட்ட கேள்விகளுக்கு இல்ல நான் சொன்ன சென்டென்ஸ நீங்க டிரான்ஸ்லேட் தான் பண்ணிருக்கீங்க. மத்த இடத்துல எங்கேயுமே நம்ம கோ யூஸ் பண்ணல பாருங்க. இங்க வந்து கம் யூஸ் பண்ணிருக்கோம். கம்ன்றது வா அப்படின்றது ஒரு வெர்பு. அத வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணும்போது வில் கம் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் இங்கேயும் வில் பை, நீங்க எப்போ கார் வாங்க போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பதிலா தான் ஐ வில் பை அ கார் நெக்ஸ்ட் வீக்னு பதில் சொல்லிருக்கீங்க. சோ நம்ம இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணல, நான் கம்யூனிகேட் பண்ணதுக்கு நீங்க ரிப்ளை கொடுத்துருக்கீங்க எனக்கு, அந்த ரிப்ளையை தான் நம்ம எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். இங்க வந்து தேடாதீங்க மேம், எங்க மேம் கோவே காணோம், எல்லாம் கம்மு அது இதுன்னு வேற வேறையா இருக்கே, இங்க பிளான் எல்லாம் இருக்கே மேம். பிளான்ன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு, இங்க வந்து வெர்பு இங்க, சரிங்களா? சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுல வந்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான் நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம்ல, ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்க்கும் பிரசன்ட் டென்ஸ்க்கும் எடுத்த எக்ஸாம்பிள தான் நம்ம இங்க இது, ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் வரணும்ன்றக்காண்டி நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இருக்காமா? இல்லையா? ஓகே ஃபைன். மேம் இருக்காங்களா? ஏன்னா 3:10 ஆச்சு. மேம் இது கண்டினியூ பண்ணவா இல்ல 3:10 ஆயிடுச்சு செஷன் க்ளோஸ் பண்ணிக்கவா? ஏன்னா 2 to 3 தான் கிளாஸ் டைமிங் போட்டிருந்தாங்க. 2 to 3 தான் கிளாஸ். ஆமா 3:10 ஆச்சு. சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போமா? ஓகே மேம். ரிமைனிங் 3 டாபிக்ஸையும் நாம கவர் பண்ணிக்கலாம் அப்போ. ஓகே மேம். ஓகேவாமா? ஓகே மேம். சோ இப்ப கிளாஸ் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் I have planned to take the other things also, like பார்ட்டிசிபல் இதையும் பாத்திரலாம், கண்டினியூஸையும் பாத்திரலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் it took long time.
ஃபைன். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த டாபிக்ஸ் லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ட்ரை டு கம்யூனிகேட் a lot whichever English you know. When you start speaking only you can rectify yourself. So try to speak. நீங்க எழுதலாம் ஒன்றும் பழக வேண்டாம். இந்த கிராமர்லாம் மனப்பாடம் பண்ணி நமக்கு ஆக போறல. பட் அண்டர்ஸ்டாண்ட் why we are using such kind of grammars. அந்த பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா போதும். But when you keep on speaking, it will rectify yourself. The language itself, you rectify yourself. அதாவது அந்த தன்னைத்தானே இந்த லாங்குவேஜ் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். அதனால நீங்க பேச பேச பேசதான் எந்த இடத்துல பை வரும், எந்த இடத்துல அட் வரும், எந்த இடத்துல இன் வரும், எப்போ வந்து நம்ம கிமிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஓகேமா, யூ கேன் லீவ் த செஷன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு மை கிளாஸ். தேங்க்யூ மேம். Thank you, ma'am. தேங்க்யூ.